Hey guys, welcome to my cooking channel. இந்த வீடியோல நான் பார்க்க போறோம் அப்படினா பாதாம் கட்லி. இது பண்றதுக்கு தேவையான பொருட்கள் பாதாம் 150 கிராம், சுகர் 85 கிராம், தண்ணி 45 ml, கீ வந்து 1/4 கப். இப்போ நம்ம பாதாம் வந்து ஓவர் நைட்டோ இல்ல ஹாட் வாட்டர்ல 30 மினிட்ஸோ சோக் பண்ணி வச்சுக்கோங்க. சோக் பண்ணிட்டு அந்த தோலை எல்லாம் இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. பீல் பண்ணி வச்ச பாதாமை டவலில் ட்ரை பண்ணுங்க, ஏன்னா அது வெட்டாக இருக்கும். அதனால் இது நல்லா ட்ரை ஆனதும் மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பல்ஸ் மோடில் கிரைண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஃபுல்லாக ஸ்பீடில் வச்சோம் அப்படின்னா ஆயில் செக்ரீட் ஆகும். இப்போ தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. அதில் 85 கிராம் சுகர் சேர்த்துக்கோங்க. அதோட பாதி ரேஷியோ 1:2 மாதிரி 45 ml வாட்டர் சேர்த்துட்டு அதனால் மெல்ட் ஆக விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதோட கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா சுகர் நல்லா பாயில் ஆகி வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பபிள்ஸ் வரவும் நம்ம வந்து கம்மி பதம் செக் பண்ணணும். ஒரு கம்மி பதம் வர வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வரணும். வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச பாதாம் பவுடரை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஜீனி அது நல்லா மெல்ட் ஆகி அதில் நல்லா அப்சர்வ் ஆகும். பாதாம் வந்து பாதாம்லாம் அப்சர்வ் ஆகி இந்த பேனில் வந்து ஒட்டாமல் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 to 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கீ நல்லா அந்த டவ் அப்சர்வ் பண்ணதும் நம்ம அந்த டவ்வை பேன் விட்டு வெளியே எடுத்துருங்க. இப்போ ஒரு ரோலிங் போர்டு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கீ அப்ளை பண்ணி விடுங்க. கீ அப்ளை பண்ணிட்டு நம்ம பண்ணி வச்சிருந்த மாவு சேர்த்துக்கோங்க. யூஸ்வலி இது பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணுவாங்க. நான் அதை யூஸ் பண்ணாமல் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா சூடாக இருக்கும். இது நல்லா சூடு கைக்கு பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் இது கொஞ்சம் கொஞ்சமாக நீட் பண்ணி விடுங்க. இப்போ வந்து இந்த இது ஹார்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு அப்படின்னா கொஞ்சம் மில்க் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டவ் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இப்போ அது கொஞ்சமாக ஹேண்டில் வச்சு நல்லா ஃப்ளாட்டன் பண்ணி விடுங்க. ஃப்ளாட்டன் பண்ணதுக்கப்புறம் ரோலிங் பின் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஃப்ளாட்டன் பண்ணி விடுங்க. அதை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் எட்ஜை வந்து ஸ்மூத்தன் பண்ணி விடுங்க. ஏன்னா கட் பண்ணுறதுக்கு அப்புறம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் நம்ம வந்து நைஃப் வச்சு கோட் போட்டுக்கோங்க. கட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருள் வச்சு பண்ணிடலாம். உங்களுக்கு பாதாம் இருந்தால் போதும். வித்தின் 10 மினிட்ஸ் நம்ம பண்ணிடலாம். அதை இப்போ நம்ம காஜு கட்லியை அந்த ரோலிங் போல்லேருந்து எடுத்துருங்க. இப்போ நம்ம பாதாம் கட்லி சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.